இந்த வெஹிக்கிளோட லெங்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3.7 மீட்டர்ஸ் லெங்த்தும், விட்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.6 மீட்டர்ஸ் விட்த்தும், ஹைட் வந்து உங்களுக்கு ஒரு 1.4 மீட்டர்ஸும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதனுடைய வீல் பேஸ் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2.4 மீட்டர்ஸ் தான். ஸோ இது ஒரு ஹேட்ச்பேக் தான். ஹேட்ச்பேக் ஸ்டாண்டர்ட்ஸ்ல 2.4 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் அன்னைக்கு வந்து இந்த டீசல் ஹேட்ச்பேக் வந்து எதுக்கு ஃபேமஸா இருந்தது அப்படின்னா, ஒரு பர்சனல் காரா, அதாவது சாஃபர் டிரைவனா இல்லாம நாமளே வந்து இந்த காரை டிரைவ் பண்றது அண்ட் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டக்கூடிய இண்டிவிஜுவல்ஸுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமா அந்த டைம்ல இருந்த ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இந்த காரினுடைய ஒரிஜினல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 168 mm தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஃபோர்டு. ஸோ இந்த கார்ல பிரச்சனையா இருந்த அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டயர் வந்து ஒரு சைஸ் அப்சைஸ் பண்ணி போட்டிருக்காங்க பிரதர். ஸோ இந்த வெஹிக்கிள் இப்போ இருக்கக்கூடிய டயர் பார்த்தீங்கன்னா 185/65 R14 டயர்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. அண்ட் இது டைட்டானியம் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால டாப் அண்ட்ல உங்களுக்கு இந்த அலாய் வீலும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கார்ல அலாய் வீல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஜென் ஃபிகோல வர அலாய்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காரு பிரதர். அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர்ல ட்ரம் பிரேக்கும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த வெஹிக்கிள்ல வேரியன்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா LXi, EXi, ZXi, அதுக்கப்புறமா டைட்டானியம் அப்படிங்கிற டாப் அண்ட் வேரியன்ட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபோர்டுக்கு வந்து இந்த ஃபிகோ வந்து ரொம்பவும் சக்சஸ்ஃபுல் மாடல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எந்த அளவுக்கு சக்சஸ் அப்படின்னா, இந்த காரை லான்ச் பண்ணி வெறும் 15 மாசத்துல 1 லட்சம் கார்களை இந்த ஃபோர்ட் ஃபிகோ வித்து தீர்த்துடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்ல, கண்டினியூஸா ஒரு 29 மந்த்ஸ்க்குள்ள 2 lakh கார்ஸும் 41 மந்த்ஸ்க்குள்ளேயே 3 lakh கார்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணி டெலிவரியும் பண்ணிட்டாங்க. ஸோ வெறும் 3 வருஷத்துல 3 லட்சம் கார்களுக்கு மேல வித்திருக்காங்க அப்படின்னா, அந்த டைம்ல மக்கள் கிட்ட இந்த ஃபோர்ட் ஃபிகோவா இருக்கட்டும் அண்ட் இந்த ஹேட்ச்பேக் டீசல்ஸா இருக்கட்டும் எந்த அளவுக்கு மக்கள் விரும்புனாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.